என்னை வதைக்கும் அசுரன் நீயும். பாகம் 6, அத்தியாயம் 29. பாத்ரூமுக்குள்ள வெளியே இருந்த நந்திதாவோ கோவத்தோட உச்சியிலே இருந்தா. வரட்டும் பேசிக்கிறேன் அப்படின்னு மனதுல கருவினபடி காத்திருந்தா. 20 நிமிஷம் கழிச்சு வந்த கிருபா நந்திதா இடுப்புல கையை வச்சபடி தண்ணியே முறைச்சு பார்த்துட்டு அவன்கிட்ட சண்டை போட காத்திருந்தவள மாதிரி பார்த்து திகைச்சு போனான். இவன் இன்னைக்கு நம்மள விட போறதில்ல போல இருக்கே அப்படின்னு நினைச்சவன், என்னடி முட்டைக்கண்ணி, என்ன சண்டை போடணுமா உனக்கு என்றான். எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் என்றவளை ஏறெடுத்தும் பார்க்காம தன்னோட படுக்கையை தயார் செஞ்சு படுக்க போனான். அவன் படுக்க போன அதே வினாடி அவன் தலையினை தூக்கி அவன் மேலேயே வீசினான் நந்திதா. ஏய் லூசு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, பேசாம தூங்கு, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் என்றான் பொறுமையாக. கீழே விழுந்த அவனுடைய தலையணையை எடுக்க போனான் கிருபா. அதை பார்த்த நந்திதா மறுபடியும் அந்த தலையணையை எடுத்து மறுபக்கம் வீசினான். ஏய் கழுத, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை என்று கோபத்தில் கத்த, நந்திதாவோ தியா அந்த பொண்ணை வேலை விட்டு அனுப்பிடுங்க என்றாள். என்னது தியாவையா, ஏன் அப்படின்னு கேட்டவன் நந்திதாவை கூர்மையா பார்த்தான். எனக்கு அவளை பிடிக்கல என்றாள் மொட்டையாக. அதாண்டி ஏன்னு கேக்குறேன், அவ நல்லா வேலை செய்யும் போது நான் ஏன் அவளை வேலை விட்டு அனுப்பணும் என்று கேட்டான் கிருபா. ஆமாமா, நல்ல வேலை செய்யறா, ஆம்பளைங்களை மயக்கிற வேலைய என்று அவ சத்தமா சொல்ல, நந்திதா அப்படின்னு கோவத்தோட உச்சிக்கே போய் கத்தினான் கிருபா. நந்திதாவோட முகம் வெளியில பார்த்தவன் பல்ல கடிச்சுக்கிட்டு தன்னை நிதானப்படுத்திக்கிட்டான். சி, நீயும் ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணை தப்பா பேசுறே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? உன்னை எல்லாம் காதலிச்சு பிடிவாதமா கல்யாணம் பண்ணிட்டனே, என்ன செருப்பால் அடிக்கணும் என்றால் ஆத்திரம் அடங்காமல் கிருபா. ஓ, எனக்கு காதலிச்சதே அவமானமா இருக்கா உங்களுக்கு என்று அவளும் கோபத்தில் கத்த, ஆமாண்டி சத்தியமா எனக்கு அப்படிதான் தோணுது என்றான் கிருபா. ஏன் சொல்ல மாட்டீங்க? இப்பதான் தியான்னு ஒரு மாய வலையில சிக்கிட்டீங்களே, இப்போ நான் அசிங்கமா தான் தெரிவேன். ஒரு பொண்ணு பின்னாடி இப்படி உடம்பு சுகத்தாக அலைறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல என்று ஆத்திரமும் அழுகையுடன் சொன்னாள். ஆமாண்டி அப்படித்தான், பொண்டாட்டி ஒழுங்கா என் கூட எல்லா சுகத்தையும் கொடுத்து குடும்பம் நடத்தினா நான் ஏண்டி இன்னொரு பொண்ணு பின்னாடி போறேன் என்று அளவுக்கு மிஞ்சிய கோபத்தில் கத்தினான் கிருபா. இப்போ உங்களுக்கு என்னை விட என்னோட உடம்புதான் முக்கியம் அப்படின்னு அவ திருப்பி கேட்டா. ஆமாண்டி அப்படித்தான், இப்ப என்ன பண்றதா உத்தேசம் என்று அவனும் பொறுமை இழந்து திருப்பி கேட்க, எனக்கு விவாகரத்து கொடுத்துட்டு நீங்க எவ்வளவு வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, படுக்கையில கூத்தடிங்க என்று அவள் முடித்த அதே வினாடி அவளை ஓங்கி பலார் என்று அடித்து அவளது தலைமுடியை கொத்தாக பிடித்தான் கிருபா. ஏய், நானும் போனா போதுன்னு அமைதியை பொறுத்து பொறுத்து போனா நீ ரொம்ப எல்லை தாண்டி போறடி என்று கூறியவன் அவளை படுக்கையில் தள்ளிவிட்டு தன் சட்டை பட்டான்களை கழட்ட ஆரம்பித்தான். கிருபாவின் செய்கை அவளுள் பீதியை கிளப்ப மிரண்ட விழிகளுடன் அவனை பார்த்தாள். அவளின் பார்வையை கண்டவனுக்கு இன்னமும் வெறிதான் அதிகமாகியது. ஏய், இவ்வளோ நாள் ஜாதகம் அது இதுன்னு சொன்ன, நானும் உன்னோட உணர்வுகளை மதிச்சு உன்னை தொல்லை பண்ணவே இல்லை. ஆனா இப்போ உன்கிட்ட வக்ரம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பொண்ணை தப்பா பேசுற, விவாகரத்து வேணும்னு கேக்குற, எல்லாம் எதனால? நான் உன்னை விட்டு போயிடுவேன் அப்படிங்கிற உன்கிட்ட இருக்கக்கூடிய பயம், அந்த பயத்துல தானே கண்ணா பின்னான்னு வளர்ற. அந்த பயம் உன்னை விட்டு போகணும்னா அதுக்கு ஒரே வழி இது மட்டும்தான் என்றவன் அவள் மேல் முழுமையாக படர்ந்தான். வேண்டா கிருபா என்று அவள் எவ்வளவு மறுத்தும் அவன் கேட்கும் நிலையிலேயே இல்லை. அவ பேசின வார்த்தைகள்ல அவளுடைய கோபத்துல உச்சியிலே இருந்தான். அவள் மறுக்க அவனது பிடிவாதம் அதிகமாகியதை தவிர குறையவே இல்லை. அவளுடைய மறுப்புக்கு மரியாதையை கொடுக்காம அவள் செயலையையும் உள்ளாடைகளையும் கிழித்தெறிஞ்சான். அவளால் இந்த முறை கிருபாவின் செயலை தடுக்கவே முடியல. அவள் கதற தன் பற்களாலும் கைகளாலும் அவளை கதறடித்தான். அவள் மறுப்பே அவனை மிருகமாக்கியது. நந்திதா இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதிகபட்சம் அடிப்பான் அப்படின்னு தான் நினைச்சான். தாலியையும் அவ சம்மதம் இல்லாம கட்டினான். இப்போ அவளுடைய பெண்மையும் அவள் சம்மதமே இல்லாம ஆட்கொள்றத அவளால ஏத்துக்கவே முடியல. இவ்வளவு நாட்கள் அவன் கிட்ட இருந்த மென்மை இப்போ சுத்தமா இல்ல. அவளால இதை ஏத்துக்கொள்ளவும் முடியல. அவன் கைகளை பிடிச்சு கடிச்சு வச்சா. அவ கடிச்சதுல ஆத்திரம் அடைஞ்சவன் ஒரு கணம் தன்னோட செயல்களை நிறுத்தினான். அவ கழுத்துல இருந்த தாலியை தூக்கி காட்டி, நான் தொடக்கூடாதுன்னு நீ நினைச்சினா இதை கழட்டி கொட்ரி பார்க்கலாம் என்றான். அவன் அப்படி சொல்லவும் அவள் கண்களையே பார்த்து கேட்டான் கிருபா. அவள் அதிர்ச்சியுடன் கிருபாவை பார்க்கவும், முடியாதுல்ல, நான் கட்டின தாலி உனக்கு வேணும்,
ஆனா நான் வேண்டாம் அப்படிதானே அப்படின்னு கேட்டவன் அதுக்கப்புறம் அவன் பேசவும் இல்லை, அவளை பேச விடவும் இல்லை. அவன் கேட்ட கேள்வியில அதிர்ந்து போனவன் அதுக்கப்புறம் அவனை தடுக்க எந்த முயற்சியும் பண்ணல. இத்தனை மாதங்கள் அவள் மேல் அவன் கொண்ட தவிப்ப இந்த நேரத்துல முழுமையா தீர்த்து கொண்டான் கிருபா. ஒரு முறை இல்லை, பல முறை தன் மனைவி ஆசை தீர நாடியவன் அவளை விடிய விடிய தூங்கவும் விடவில்லை. அவனால் மிகவும் ஓய்ந்து போனவள் மெல்லிய குரல்ல போதும் கிருபா என்றவளை உதடுகள் வலிக்க முத்தமிட்டான். ஆனால் அவளை அவன் விடவே இல்லை. எதுவுமே பேசாமல் அவளை அணுவணுவாக ரசிக்க ஆரம்பித்தான் கிருபா. விடியற்காலையில் ஓய்ந்து தூங்கியவளை நெற்றியில் ஆசையாக முத்தமிட்டு விட்டு அலுவலகத்திற்கு கிளம்பினான். இன்று முக்கியமான போர்டு மீட்டிங் இருந்ததுனால மனைவியை பிரிய முடியாம பிரிந்து சென்றான் கிருபா. போகும்போது கருணாகிரிட்டையும் சாரதா கிட்டையும் நந்திதாவுக்கு தலைவலி, மாத்திரை போட்டு தூங்குறா, அவளா எந்திரிச்சா வர்ற வரைக்கும் அவளை யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதை கேட்ட சாரதா கிருபாவோட முகத்தை கூர்ந்து பார்த்தா. அவனுமே சாரதாவோட பார்வையை பார்த்தவன் முகம் சிறப்புக்க நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வராத்த என்று அவசரமாக சொல்லிவிட்டு போனான். அந்த முகத்துல வித்தியாசத்தை கண்ட சாரதா ஏதோ புரிவது போல இருந்தது அவளுக்கு. அலுவலகத்திற்கு சென்ற கிருபா என்னைக்குமே இல்லாத உற்சாகத்தோட வேலை பண்ணான். என்னடா கிருபா, வரும்போது ஏதாவது உற்சாக பானம் ஏதாவது குடிச்சிட்டு வந்தீங்களா என்று கிருபாவிடம் வித்தியாசத்தை உணர்ந்து தியா கேட்டாள். நேற்றைய இரவின் நினைவில் மனம் சந்தோஷத்தில் குதிக்க ஆமா உற்சாக பானம் தான் என்றான். கண்களில் கனவு மிதக்க இனி நம்ம வாழ்க்கையும் மத்தவங்க வாழ்க்கை மாதிரி குழந்தை குட்டின்னு ஆயிடும். என்னோட குழந்தைகளுக்கு நான் நிறைய செய்யணும் அப்படிங்கிற ஆசை அவனை முழு வேகத்தோட பணி செய்ய வச்சுது. அன்னைக்கு முழுவதும் மிகவும் சந்தோஷத்துடனும் உற்சாகத்துடன் வேலை செஞ்சான் கிருபா. இனி எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் அப்படின்னு நினைச்சான். ஆனா விதி அவனோட வாழ்க்கையில விளையாடும்னு அவன் கனவுல கூட நினைக்கல. நந்திதாவோ அவன் விட்ட இடத்துலயே தூங்கிட்டு இருந்தான். ரொம்ப நேரம் கழிச்சு கண் விழிச்சவ இரவு என்ன நடந்ததுன்னு புரிய அவளுக்கு பயப்படுறதா சந்தோஷப்படுறதானே தெரியல. மெதுவா படுக்கையிலிருந்து எழ முயன்று முடியாம போக மறுபடியும் படுக்கையிலே விழுந்தான். அவன் தொட்ட இடம் கன்று சிவந்து இருந்தது. அவனுடைய ஒவ்வொரு அணுவும் அவளுக்குள்ள போனுச்சு. அவளுக்குள்ள இன்பமான வலியை உணர்ந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு கண் மூடி இருந்த அந்த வலியையும் இன்பத்தையும் அனுபவிச்சா. கடிகாரத்தை பார்க்க அது காலை 11 காட்டுச்சு. ஐயோ, இவ்வளோ நேரமா தூங்கினோம் அப்படின்னு தனக்குள்ள வெட்கி போனவ மெதுவா எழுந்து குளிச்சுட்டு உடை மாத்திட்டா. அதுக்கப்புறம் எதுவும் முடியாம படுக்கையில விழுந்தா. இவ்வளோ நேரமாகியும் தனக்கு பசி எடுக்காதே நினைச்சு ஆச்சரியமே பட்டா. நேற்று நடந்ததை நினைச்சு முகம் சிவந்தான். ஐயோ, இனி கிருபா முகத்துல எப்படி விழிக்கிறது அப்படின்னு யோசிச்சபடியே கண்ணை இருந்தவள அரைக்கதவு தட்டப்படும் ஓசை கேட்டு திடுக்கிட்டு எழுந்தா. சாரதாவுக்கு கிருபா அலுவலகத்திற்கு போனதுல இருந்தே இருப்பே கொள்ளல. நந்திதாவும் அறையை விட்டு வெளியே வராதது சந்தேகத்தை கொடுக்க கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தவ நேரா கிருபாவின் அறைக்கு சென்று கதவு தட்டினான். கதவு தட்டப்படும் ஓசையிலேயே விழித்த நந்திதா யாரா இருக்கும், கிருபாவா இருக்க வாய்ப்பே இல்லை. அவன் கதவை தட்டிட்டெல்லாம் நிக்கவே மாட்டான். ஒருவேளை அம்மாவா அப்படின்னு நினைச்சவ திடுக்கிட்டு எழுந்து தன்னை ஆளுயர கண்ணாடியில ஒரு முறை பார்த்தா. அவளுடைய கண்ணோ உதடு கழுத்துன்னு எல்லா இடங்களையும் கிருபாவோட பற்கள் பட்டு கன்று சிவந்திருந்துச்சு. ஐயோ, இப்ப என்ன பண்றது, அம்மா இதெல்லாம் பார்த்தா அவ்வளவுதான், நான் செத்தேன் அப்படின்னு நினைச்சுவ. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச நிமிஷத்திலேயே சட்டுன்னு ஒரு முடிவெடுத்தா. ஆனா அதுக்குள்ளேயே கதவு பலமுறை தட்டப்பட்டுருச்சு. சட்டுன்னு முடிவெடுத்து கிருபாவுக்கு அலைபேசியில கூப்பிட்டா. ஒரே ரிங்ல அலைபேசியை அட்டன் பண்ணவன் நந்து அப்படின்னு அன்பா அழைக்க அந்த அழைப்பில் அவளுக்கு தொண்டை அடைச்சுது. கிருபா, நான் நான் அப்படின்னு தவிப்புடன் இழுக்கவும் என்னடி என்னாச்சு, உடம்பு ரொம்ப வலிக்குதா, நான் வேணா டாக்டரை கூட்டிட்டு போகவா அப்படின்னு கேட்க அதுல கிருபா அம்மா அம்மா அறைக்கு வெளியே என்னை இப்படி பார்த்தா அப்படின்னு சொன்ன வினாடி சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டவன் நீ போனை வச்சுட்டு நந்து, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அலைபேசியை துண்டிச்சான் கிருபா. அத்தியாயம் 30. அலைபேசியை அணைச்ச கிருபா தன்னோட அப்பாவுக்கு கூப்பிட்டான். சதாசிவம் கிருபாவோட பேசினதுக்கு அப்புறம் அறையை விட்டு வெளியே வந்தார். சாரதாமா என்று கூப்பிட்டாரு. என்னன்னா என்று கேட்டுக்கொண்டே கிருபாவின் அறையிலிருந்து விலகி வந்தவகிட்ட எனக்கு ஏதோ கொஞ்சம் மனசு சரியில்லாம இருக்குமா, நம்ம பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு நம்ம கார்ல போயிட்டு வந்துடலாமா, வரையா என்று அழைக்க சாரதாவும் வேற வழியே இல்லாம அவரோட கிளம்பினான். போகும்போது கிருபாவோட அரைக்கதவியை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு போனான். கொஞ்ச நேரத்துல கதவு தட்டப்படுறது நிறுத்தப்பட்டுச்சு. எப்படி அப்படின்னு யோசிச்சபடியே
பெருமூச்சு விட்டுட்டு நிம்மதியோட படுக்கையில அமர்ந்தா நந்திதா. அப்போ அவளுடைய அலைபேசி ஒலிக்க எடுத்து பார்த்தா. கிருபா தான் கூப்பிட்டுருந்தான். எடுத்து பேசிக்கிட்ட, நந்து, அத்தைய அப்பா கூட கோயிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவங்க வர்றதுக்குள்ள நீ போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. இங்க நான் மீட்டிங் முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன் என்றான். சரி என்றவள் கிச்சனுக்கு போனான். அங்க கருணாகரியும் இல்லாதது நல்லதா பட சமைச்ச உணவை உண்டு முடிச்சுட்டு மறுபடியும் படுக்கையில படுத்தா நந்திதா. மத்தியானத்துக்கு மேலதான் சாரதாவும் சதாசிவமும் வந்தாங்க. பக்கத்துல உள்ள கோவில்னு பிரதோஷ பூஜை இன்னைக்கு நடந்ததுனால அதையும் கண்குளிர பார்த்துட்டே வந்திருந்தாங்க. ஹாலில் உட்கார்ந்தவங்க, அண்ணா இன்னைக்கு நல்ல தரிசனம், மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொன்னா சாரதா. ஆமாம்மா, நானும் நல்லா வேண்டிக்கிட்டேன். சீக்கிரமா பேர பசங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா என்றார் ஏக்கமாக. அதை கேட்ட சாரதாவோட முகம் கருத்து போச்சு. அதே சமயம் வீட்டுக்குள்ள வந்த கிருபா தன்னோட அப்பா பேர பசங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு அவனோட அறைக்கு போகாம நேரா அவங்க உட்காண்டிருந்த சோஃபாவுக்கு எதிர் சோஃபாவில் உட்கார்ந்தான். கவலைப்படாதீங்கப்பா, சீக்கிரமா உங்களுக்கு பேர பசங்க பிறப்பாங்க அப்படின்னு சொன்னா புன்னகைத்தபடி. அதை கேட்ட சதாசிவத்தினோட முகம் பூவா மலர்ந்துச்சு. நிஜமாவா கிருபா? அது மட்டும் நடந்தா முருகனுக்கு வேல் சாத்திடுறேன் அப்படின்னு சொல்லி மனமாற வேணாரு. அதை கேட்ட சாரதா, என்னன்னா ஒரு சாதாரண குழந்தைக்கு போய் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்க என்றாள். என்னது சாதாரண குழந்தையா? என்னம்மா இப்படி பேசுற? அது நம்மளோட பேர குழந்தை. குழந்தை தெய்வத்துக்கு சமம். அது தெரிஞ்சு நீயே இப்படி பேசலாமா என்றார். என்னமோ அண்ணா, எனக்கு இதெல்லாம் சரியா படல என்றவள், நான் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு போயிட்டா சாரதா. அவ போனதும் கிருபாவை யோசனையுடன் பார்த்தாரு சதாசிவம். அந்த பார்வையை உணர்ந்தவன், விடுங்கப்பா, இனி எல்லாம் சரியாயிடும், நீங்களும் போய் கொஞ்சம் ஓய்விடுங்க அப்படின்னு சொன்ன கிருபாவும் அவனோட அறைக்கு போக சதாசிவமும் பெருமூச்சோட எழுந்து நின்னாரு. அறைக்கு சென்ற கிருபா நந்திதா இன்னமும் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தவன் அவளுடைய உதட்டுல மென்மையா முத்தமிட்டான். அவகிட்ட சின்ன அசைவு தெரிய அவளை விட்டு விலகினவன் அவ தலையை மென்மையா கூதி விட்டான். குளிப்பதற்கு பாத்ரூமுக்கு போனான் கிருபா. அவன் குளிச்சுட்டு வந்தவன் படுக்கையில அவ எழுந்து உட்கார்ந்து இருந்ததை பார்த்தான். அவனை பார்த்ததும் முகம் சிவந்து தலை குனிஞ்சா நந்திதா. அவளை ஆழமா பார்த்தவன் அவளுக்கு பக்கத்துல உட்கார்ந்து அவளை மார்போடு அணைச்சுக்கிட்டான். நந்து, முதல்ல என்ன மன்னிச்சுடு, நான் நேத்து கொஞ்சம் தப்பா நடந்துட்டேன் அப்படின்னு வருத்தம் நிறைந்த குரல்ல சொன்னவன் மார்பை ஆறுதலாக அவள் தடவி கொடுத்தாள். அவ தலையில மென்மையா முத்தமிட்டவன், இதோ பாரு நந்து, நடக்கிறத எதுவுமே நம்மளால மாத்த முடியாது, எனக்கு எதுவும் ஆகாது என்றவனிடம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கிருபா, என்னோட ஜாதகம் அப்படின்னு தொடங்கினோட இதழ்களை அழுத்தமா முத்தமிட்டான். அப்படி எனக்கு ஏதாவது ஆனாலும் உன் கூட இருக்கிறனால நான் சந்தோஷமா வாழாம போயிட்டா என்னோட ஆத்மா எப்படி சாந்தி அடையும் என்றான். இல்ல என்று பேச தொடங்கியவளை அதுக்கு மேல அவன் பேச விடல. நேற்று எந்த அளவு முரட்டுத்தனமா அவளை ஆக்கிரமிச்சானோ அதற்கு அப்படியே எதிர்விதமா அவளை அவ்வளவு மென்மையோட இப்போ அவளை ஆட்கொண்டான். அவளுடைய மென்மையான தழுவல்ல தன்னை மறந்தா நந்திதா. நேத்து தந்த உடல்வலி இன்னைக்கு மாயமா போக அவனுடைய காதல கரைஞ்சு போனான். அவனுடைய காதல் நிறைந்த முத்தங்களாலும் தழுவலாலும் தவிச்சு போனவன் இத்தனை நாட்கள் இந்த சொர்க்கத்தை தொலைச்சோமே அப்படின்னு வருந்தினான். அவளும் அவனுக்கு சமமான சொர்க்கத்தை திருப்பி கொடுத்தா. அடுத்து வந்த நாட்கள்லயும் மகிழ்ச்சி கடல்ல நீந்தினாங்க. இடையில சாரதாவுக்குமே விஷயம் விளங்கிட அவ எவ்வளவு சொல்லியும் நந்திதா கிட்ட எந்த மாற்றமும் ஏற்படல. அவளை அவ்வளவு தூரம் பேசி தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தான் கிருபா. நாட்கள் இப்படியே ஒரு மாசம் போக கிருபாவுக்கு இதுவரை எந்த ஆபத்துமே ஏற்படாத தைரியத்துல ரொம்பவுமே சந்தோஷத்தோடையும் நம்பிக்கையோடையும் வலம் வந்தா நந்திதா. ஆனா ஒரு நாள் கால ரத்த காயத்தோட வர ஹால்ல டிவி பார்த்துட்டு இருந்தவ பதறி போனான். என்னாச்சு கிருபா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டவகிட்ட, ஏய் ஒன்னும் இல்லடா, இன்னைக்கு சைட்டுக்கு விசிட் போயிருந்தேன், அங்க மேல ஏறும்போது அங்க இருந்த கம்பியை கவனிக்கல, அது காலில் பட்டு லைட்டா கிழிச்சிருச்சு என்றான் கிருபா. நந்திதாவின் சத்தம் கேட்டு வெளியே வந்து சாரதாவும் சதாசிவமும் கிருபா சொன்னதை கேட்டுட்டு இருந்தாங்க. பெரியவங்க சொன்னா கேட்கணும், நான் அப்பவே சொன்னேன் ஜாதகம் நந்தனாவோடது சரியில்லைன்னு. சொன்னா யார் கேட்கிறா? இப்ப பாருங்க என்னாச்சுன்னு சாரதா சொல்ல நந்திதாவுக்கு தலையே சுற்றி கொண்டு வந்தது. மயங்கி கீழே வந்தவளை தாங்கிட்டான் கிருபா. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அத்த? நானே இப்பதான் அவ பயத்தை தெளிய வச்சிட்டு இருக்கேன். சும்மா ஒரு சின்ன விபத்து நடந்ததுக்கு இப்படியா பேசுவாங்க அப்படின்னு கண்டிச்சபடி தன்னோட கால்வழியும் பொருட்படுத்தாம நந்திதாவை தூக்கிட்டு தங்களோட அறைக்கு போனான் கிருபா. இத்தனையும் பார்த்துட்டு இருந்த சதாசிவம் சாரதாவை பார்த்து,
நந்திதா உன்னோட பொண்ணு தானேம்மா அப்படின்னு கேட்டுட்டு அவருடைய பதிலை எதிர்பார்க்காம தன்னோட அறைக்கு போனாரு. அவரோட கேள்வியால துணுக்குற்ற சாரதாவோட நினைவுகள் பின்னோக்கி சென்றது. ஏதோ நினைவுல அவளுடைய கண்கள் கலங்க கொஞ்ச நேரத்துல கண்களை தொடச்சுக்கிட்டு நடந்துட்டு போனான். அறைக்கு வந்த கிருபா அவளை மெதுவா படுக்கையில படுக்க வச்சான். அவளுடைய முகத்தை பார்த்துட்டு இருந்தவன், ராட்சசி இனி எந்திரிச்சு என்ன ஆட்டம் போட போறாளோ அப்படின்னு மனசுல செல்லமா திட்டினான். எழுந்து தனக்கு ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டு கட்டு போட்டுக்கொண்டு நந்திதா விழிப்பதற்காக தண்ணீர் வச்சுட்டு அவ முகத்தை தொடச்சிட்டு இருந்தான் கிருபா. எழுந்து உட்கார்ந்தவ கிருபாவோட காலில் கட்ட பார்த்தா. ஐயோ, எல்லாம் என்னாலதான், என்னோட ஜாதகம் தான் இதுக்கெல்லாம் காரணம். நான் அப்பவே சொன்னேன் என்ன தொடாதீங்கன்னு, கேட்டீங்களா? இப்ப பாருங்க, நான் உங்களை முழுசா இழக்க போறேன். ஐயோ, என்னால தாங்கவே முடியலையே அப்படின்னு அழுதவளை சமாதானம் செய்ய முடியாம தோற்று போனான் கிருபா. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி அழுதவளை கொஞ்சி பார்த்தான். அவளை சமாதானம் செய்யவே முடியல. ஒரு கட்டத்துல நிதானத்தை இழந்துட்டான் கிருபா. ஓங்கி பலார்னு ஒரு அடி அடிச்சான். ஏய் சனினே, இப்ப வாய மூட புரியலடி. சே லூசு லூசு, ஒரு சாதாரண விபத்தை ஆத்தால மகளும் என்னமா மாத்தி மாத்தி சீன் கிரியேட் பண்றீங்கடி கழுத. இனி அழுத இங்கே உன கொன்றுவேன், வாய் மூடுறி முதல்ல கோவத்தோட என்று கூறினான் கிருபா. கிருபா அடிச்சதுல வாயை அழுந்த மூடிக்கொண்டவள் அழுகையை அடக்க முடியாம அது விக்கலா மாறுச்சு. நந்திதாவோட விக்கலையும் வாயில் கை வச்சு வாயை மூடிட்டு இருந்த அந்த விக்கலை சமாளிக்க முயன்ற அந்த இதையும் பார்த்த உடனே கொஞ்ச நேரம் அவளையே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் கிருபா. அவளுடைய ஆசை கணவன் சிறிது நேரம் கழிச்சு சமாளிக்க முயன்று தோற்றவள் அவனை பரிதாபமா பார்த்தா. அந்த பார்வையில இறங்கினவன், குரங்கு, ராட்சசி, குட்டிச்சாத்தா, என்னை என்ன பாடுபடுத்துறடி நீ கழுத. இன்னொரு தடவை ஜாதகம்னு பேசின அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சத்தமா மிரட்டினவன் அவளை தன் மார்போடு அணைச்சுக்கிட்டான். அத்தியாயம் 31. கிருபாவோட மார்பில ஒண்டிய நந்திதாவை இறுக்கமா அணைச்சுக்கிட்டான். நந்து, நம்ம கொஞ்ச நாள் கொடைக்கானல் போயிட்டு வரலாமா? அங்க நமக்கு ஒரு எஸ்டேட் இருக்கு. அங்க போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தா மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல நந்து, இங்க இருக்கிற நம்ம எஸ்டேட் மேனேஜரு கணக்குகளை சரியா அனுப்புறதே இல்லை. அங்க தங்கி அதையும் கொஞ்சம் பார்த்த மாதிரி இருக்கும். போலவா நந்து என்று கிருபா கேட்கவும் அவனை பார்த்தாள் நந்திதா. ஆமா நந்து, நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்கேயுமே தனியா போனதே இல்லை. ஒரு ஹனிமூன் ட்ரிப் மாதிரி இருக்கும் இல்லையா, போயிட்டு 2 வாரத்துல திரும்பிடலாம், சரியா அப்படின்னு சொன்னான் கிருபா. சரிங்க என்று நந்திதா. இதுக்கு அம்மா ஒத்துப்பாங்களா அப்படின்னு தெரியலையே என்று கேட்டாள். ஏய் லூசு, நீ இப்போ என்னோட பொண்டாட்டி, அதை மறந்துடாது. உன்னை எங்க வேணாலும் கூட்டிட்டு போற உரிமை எனக்கு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கடின குரல்ல சொன்னான். சரி, எங்க போலாம் நீயே சொல்லு என்று திருப்பி கேட்டான் கிருபா. ஊட்டிக்கு போலாமா என்று கேட்ட நந்திதாவிற்கு சரிடாமா என்று பதிலளித்தான். ஆனா உன் கால் காயம் சரியானதும் போயிடலாம் அப்படின்னு சொன்னான் நந்திதா. சரின்னு சிரிச்சுப்படி ஒப்புக்கிட்டான் கிருபா. அடுத்த 1 வாரமும் ரெக்கை கட்டிட்டு பறந்தது 2 பேருக்கும். கொடைக்கானல் போறதுக்கும் ஊட்டிக்கு போறதுக்கும் எல்லா உட்படைகளையும் செஞ்சான் கிருபா. தங்கள் கார்லயே போறதுக்கு முடிவு பண்ணாங்க. அதுக்குள்ள அலுவலகத்துல தான் முடிக்க வேண்டிய எல்லா வேலைகளையும் முடிச்சான் கிருபா. ஆனா இந்த பயணத்துல சாரதாவுக்கு துளி கூட இஷ்டம் இல்லை. தடுக்க எவ்வளவு முயற்சி செஞ்சும் சாரதாவால முடியல. பிரயாண நாளும் வந்துச்சு. கிருபா தந்தை கிட்ட சொல்லிட்டு கிளம்ப வந்தவன் ஏன்னே தெரியாம நந்திதாவையும் அவர்கிட்ட கூட்டிட்டு வந்து காலில் ஆசீர்வாதம் வாங்க வச்சான். சதாசிவமும் ஒரு வினாடி மெய் செலுத்தவர். 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்த்தினாரு. கருணாகரியிடம் சாரதா கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. பெரியவங்களோட ஆசீர்வாதத்துக்கு அப்புறமா 2 பேரும் கார்ல ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் கிளம்ப. நந்திதா கார்ல ஏறும் சமயம் தலை சுற்றி கீழே விழுந்தா. பதறிட்டு எல்லாரும் ஓடி வர கிருபா அவளை தாங்கிட்டு ஹால்ல சோஃபால படுக்க வச்சுட்டு டாக்டரை கூப்பிட்டான். வந்த மருத்துவர் நந்திதாவை சோதித்து பார்த்துட்டு, கங்க்ராட்ஸ் கிருபா, நீங்க அப்பாவாக போறீங்க என்றான். நம்பவே முடியவில்லை கிருபாவால. சதாசிவம் சந்தோஷத்துல கருணாகரி என்று சத்தமாக அழைச்சு சீக்கிரமா ஒரு ஸ்வீட் செஞ்சு எல்லாத்துக்கும் கொடு என்று கட்டளையிட்டார். முருகா, உனக்கு நான் வேண்டபடி வேல் சாத்திடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு. மருத்துவர் போனதுக்கு அப்புறமா கண் விழித்த நந்திதாவை ஓடி போய் மார்போடு அணைச்சுக்கிட்டான் கிருபா. ரொம்ப தேங்க்ஸ்டா கண்ணம்மா என்றான் அன்போடு. அவன் மார்பில் வெக்கத்தோடு ஒண்டிக்கிட்டான் நந்திதா. அங்கிருந்தவங்க எல்லாருமே மகிழ்ச்சியில இருக்க சாரதா மட்டும் இறுகிய முகத்தோட இருந்தத
கருணாகரி மட்டும் கவனிச்சா. ஏன் பெத்த பொண்ணு கருத்தரிச்சா அப்படி ஏன் இப்படி பார்க்கணும்? அதுக்கு மருந்துக்கு கூட அந்த அம்மா முகத்துல சந்தோஷத்தையே காணுமே என்று குழம்பி போனாள் கருணாகரி. கிருபா தன்னோட மனைவியை அறைக்கு தூக்கிட்டு போனான். சாரதா, அண்ணா நான் இங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். இருமா, சாயங்காலமா 2 பேருமே போயிடலாம் அப்படின்னு சொன்னவர்கிட்ட, போலாம் அண்ணா, அதுக்கு முன்னால இங்க இருக்கிற கோவில் ஒரு வேண்டுதல் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னவ சதாசிவம் அடுத்த வார்த்தை பேசுறதுக்குள்ள அங்கிருந்து போயிட்டா. சதாசிவமும் ரொம்ப சந்தோஷத்துல இருந்ததுனால பேசாம அவரோட அறைக்கு திரும்பி சென்றாரு. திரும்பி வந்த சாரதாவின் கையில ஒரு மருந்து டப்பா இருந்துச்சு. அதை யாருக்கும் தெரியாம பால்ல கலந்து நந்திதாவுக்கு கொடுக்க அவங்களுடைய அரைக்கதவை தட்டினான். அரைக்கதவை திறந்த கிருபா பாலை வாங்கி நந்திதாவுக்கு கொடுக்க போற சமயம் கருணாகரி வந்து அந்த பாலை தட்டி விட்டா. என்ன ஐயா, என்னாச்சு, பாலை ஏன் தட்டி விட்டீங்க என்று கேட்ட கிருபா கிட்ட, தம்பி அது அது வந்து என்ன தயங்கி தயங்கி நிற்க சாரதாவோ இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கையை பிசைஞ்சு நின்னான். அதே சமயம் நந்திதாவும் அம்மா அப்பாக்கு, கிருபா என்ன அத்தை இதெல்லாம், என்னாச்சு என்று கேட்டான். சாரதாவும் கருணாகரியும் எதுவும் பேசாமலேயே நிக்க, இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா என்று கோவத்தில் கத்தினான் கிருபா. சத்தம் கேட்டு ஓடி வந்த சதாசிவத்திற்கு விஷயம் புரிய, கருணாகரி இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா என்று முதலாளி தோணியில் சதாசிவம் கேட்கவும் பதறியபடி கருணாகரி பேச ஆரம்பிச்சா. நான் சாரதாமா பால்ல ஏதோ கலந்ததை பார்த்தேங்கய்யா என்றாள். உடனே சாரதா, நான் குங்குமப்பூவை தான் கலந்தேன் என்றாள். சாரதாமா, போய் சொல்லாதீங்க, குங்குமப்பூ கலந்தா ஏன் மறைஞ்சு நீர் கலக்குனீங்க, தைரியமா அதை செய்ய வேண்டியது தானே என்றாள் கருணாகரி. இல்ல அது அது வந்து என சாரதா இழுக்கவும், உனக்கு என்னம்மா பிரச்சனை சாரதா, உண்மை சொல்லு, பேர பசங்க வேணும்னு நான் எவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா, நீ என்ன அதுல கலந்த, இப்போ நீ உண்மையை சொல்லாட்டி நான் போலீஸ் தானம்மா சொல்லணும், எனக்கும் வேற வழி இல்லை. புள்ளத்தாச்சி பொண்ண வீட்டுல வச்சுட்டு யார் என்ன கொடுப்பாங்களோன்னு பயந்துட்டே என்னால இருக்க முடியாதுமா என்றார் கடுமையான குரல்ல. மாமா என்று அழுகை குரலில் நந்திதா அழைக்க, என்ன மன்னிச்சிரு நந்திதா, எனக்கு பேர பசங்களை விட இப்ப யாருமே முக்கியம் இல்லை என்றார் அதே கடுமையான குரல்ல. அதையெல்லாம் கேட்ட சாரதாவுக்கு உடம்பெல்லாம் நடுங்க. அதை கண்ட கிருபா சாரதாவை அழைத்து வந்து படுக்கையில அமர வச்சான். அத்தை, வயிற்றுல வளர் குழந்தைய கொள்ற அளவுக்கு நீங்க எதுவும் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நான் இப்பவும் நம்புறேன். பிளீஸ் சொல்லுங்க அத்தை, பால்ல என்ன கலந்தீங்க என்று கேட்டான் கிருபா. கிருபா சொன்னதுல குற்ற உணர்வு வர மெல்ல தலை குனிஞ்சா சாரதா. அதை கண்ட கிருபா, அப்போ கரு கலையிற மருந்த பால்ல கலந்தீங்களா என்று வருத்தம் நிறைந்த குரல்ல கேட்டான். அப்போதுமே சாரதா தலை குனிஞ்சபடி இருக்க நந்திதா கதறி அழுதா. ஏமா இப்படி எல்லாம் பண்ணீங்க, நான் உங்களை நல்லா தானே பாத்துக்கிட்டேன், பெத்த பொண்ணுக்கே இதெல்லாம் செய்ய உங்களுக்கு எப்படிமா மனசு வந்துச்சு என்று கதறினாள். நீ என்னோட பொண்ணே இல்லை என்று மெதுவான குரல்ல சொன்னா சாரதா. அம்மா அப்படின்னு அலறிய நந்திதாவை கண்டுக்காம, எனக்கு தெரியும் அத்தை என்று சாவதானமாக சொன்னான் கிருபா. எல்லாருமே அதிர்ச்சியோட கிருபாவை பார்க்க, அத்தை இந்த கிருபா ஒண்ணு முட்டாள் இல்ல, நந்திதாவை என்கிட்ட இருந்து நீங்க பிரிக்க முயற்சி பண்ணீங்களே அப்பவே நான் உஷாராயிட்டேன். காலேஜ் முடிச்ச கையோட உங்க ஊருக்கு போய் உங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் டிடெக்டிவ் வச்சு எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒரு நாள் நான் தான் முக்கியம்னு நினைச்சு என்கிட்ட நந்திதா வருவான்னு ரொம்ப ஆசைப்பட்டு காத்துட்டு இருந்தேன். ஆனா அவ வரவே இல்லை. அதுக்கப்புறமா தான் நந்திதாவை அவ சம்மந்தமே இல்லாம தாலியை கட்டினேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுத்தான் கிருபா. கிருபா அப்படின்னு நந்திதா அழுவையுடன் அழைக்கவும் அவளை வாரி அணைச்சுக்கிட்டான். நந்து, நீ உட்காரு முதல்ல, இப்பதான் நீ ரொம்ப தைரியமா இருக்கணும், இன்னும் நிறைய உண்மை இருக்கு, இதெல்லாம் நான் சொல்றதை விட உங்க அம்மா சொன்னாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளை படுக்கையில மறுபுறம் அமர வச்சான். எல்லாரும் சாரதாவையே பார்த்தபடி இருக்க பெருமூச்சோட பேச ஆரம்பிச்சா சாரதா. அத்தியாயம் 32. சாரதா பேச ஆரம்பிச்சா, நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல 8வது குழந்தையா பிறந்தேன். குடும்ப வறுமை காரணமா நந்திதாவோட அப்பாவை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்போ நந்திதாவுக்கு 2 மாச குழந்தை என் கையில கொடுத்தாரு அவங்க அப்பா. எனக்கு அவருக்கு குழந்தை இருக்கும்னு எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, இனி ஒன்னும் பண்ண முடியாதுன்னு குழந்தைய ஏத்துக்கிட்டேன். ஆனா கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு இரவே என் கணவர் நந்திதாவை தவிர நமக்கு வேற எந்த குழந்தையும் பிறக்க கூடாதுன்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாரு. அதை என்னால ஏத்துக்கவே முடியல. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன்.
நான் நந்திதாவை நல்லா பார்த்துப்பேன், ஆனா நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்கட்டும்னு. ஆனா அவர் கேட்கவே இல்லை. எனக்கு எப்பவுமே ரொம்ப பெரிய ஆசையெல்லாம் இருந்ததே இல்லை. அழகான ஒரு சின்ன குடும்பம், அன்பான கணவர், அழகான குழந்தை, இது மட்டும் போதும் அப்படின்னு கடவுளை ரொம்ப வேண்டிட்டு இருந்தேன். சரி, 2வது கல்யாணம் தான் பண்ணட்டும், குழந்தையாவது நம்ம ஆசைப்படி இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுவும் இல்லாம போறத என்னால தாங்கிக்கவே முடியல. அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சி பார்த்தேன். ஆனா அவர் ஒத்துக்கவே இல்லை. அவர் தினமும் எனக்கு கருத்தர மாத்திரை கொடுத்தாரு. நான் சாப்பிடாம போனா அவர் பாதுகாப்பா இருப்பேன்னு சொன்னார். அவர் ஏமாத்தியாவது குழந்தை பெத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதனாலதான் நான் கருத்தர மாத்திரையை சாப்பிட்றேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா நான் மாத்திரை சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் 6 மாசத்துல என் குழந்தை வயிற்றுல வளர ஆரம்பிச்சது. அது தெரிஞ்சது எனக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர்கிட்ட சொன்னா கண்டிப்பா ஏத்துப்பாருன்னு நம்பினேன். ஆனா அவர் ஏத்துக்கவே இல்லை. அவரை நான் ஏமாத்திட்டேன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னை அடிச்சு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் என் கருவை கலைச்சிட்டாரு. நான் எவ்வளவு கெஞ்சியும் அவர் கேட்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவருக்கு என் மேல இனி நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லி அதே ஆஸ்பத்திரியில கருத்தர ஆபரேஷன் அவர் பண்ணிட்டு வந்து நின்னாரு. என்னால எதையும் தடுக்கவே முடியல. என் வயசுல எல்லாரும் குழந்தையும் கையுமா இருக்கிறப்போ நான் மட்டும் இப்படி மலடியா நிக்கிறத என்னால தாங்கிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம எல்லாருமே என்ன மறுபடின்னு கொஞ்சம் வருஷத்துல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என் கோவம் எல்லாம் நந்திதா மேல திரும்பிடுச்சு. அவளுக்காக தானே என் குழந்தைய இழக்க வச்சுட்டாருன்னு வன்மம் என் மனசுல வளரவே ஆரம்பிச்சிருச்சு. நந்திதாவை என் குழந்தையா நினைக்கணும்னு என் கணவர் நினைச்சாரு. அதனாலதான் இந்த ஊருக்கு வந்து எங்க வாழ்க்கையை தொடங்கினோம். அதுக்கப்புறம் நந்திதாவோட அப்பா என்ன நினைச்சாரோ தெரியல. என்கிட்ட மேல படிக்கிறியான்னு கேட்டாரு. சரின்னு நானும் ஒத்துக்கிட்டேன். படிச்சு டீச்சரா வேலைக்கு போனேன். அவர் என்ன சந்தோஷமா தான் பாத்துக்கிட்டாரு. ஆனா என் குழந்தைய அழிச்சதையும் எனக்கு குழந்தை இல்லாம பண்ணதையும் என்னால மன்னிக்கவே முடியல. அவர் பொண்ணுக்கு இப்படியானா அவரால் ஏத்துக்க முடியுமா? அது மாதிரிதானே நானும்னு தோணுச்சு. யாரோ பெத்த பொண்ணுனா என்ன வேணாலும் செய்யலாமான்னு கோவம் வந்துச்சு. அதனால அது அவருக்கு புரியணும்னு நினைச்சேன். அதனால நந்திதாவோட ஜாதகத்தை வேற மாதிரி மாத்தி எழுத வச்சு, எப்படியும் கல்யாண வயசு வந்தா ஜாதகம் பார்ப்பாங்கன்னு தெரியும். நந்திதாவுக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன். கல்யாணம் ஆனாதானே குழந்தை பிறக்கும். அதனாலதான் அவ கிருபா காதலிக்கிறான்னு தெரிஞ்சதும் அவங்க ஜாதகத்தை காட்டி பிரிச்சேன். நந்திதாவுக்கு கல்யாணம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனதும் என்ன பண்றதுன்னு தெரியல. கோயில தேங்காய் அழுகி வந்ததும் அதையே காரணமா காட்டி நந்திதாவை கிருபா கிட்ட இருந்து பிரிச்சு வச்சு, இப்போ நந்திதா கருத்தரிச்சதும் எனக்கு என்னோட கரு அழிஞ்சு போனது நினைவு வந்துச்சு. என் குழந்தை மாதிரியே நந்திதாவோட குழந்தையும் அழியணும்னு நினைச்சேன். அதனாலதான் கரு கலையிற மறந்த அவ குடிக்கிற பால கலக்கி கொடுத்தேன் என்றார். இப்படி எல்லா விஷயத்தையும் சாரதா சொன்னதும் அங்க பெரிய அமைதி நீடிச்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா என்று குரல் தழுக்க அழைச்சா நந்திதா. சாரதாவின் கைகளை பிடிச்சபடி, என்னை மன்னிச்சிடுங்கம்மா, என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். என் குழந்தைய நான் கழிச்சிட்டா உங்க மன கஷ்டம் தீரும்னா நான் கழிச்சிடுறேம்மா என்றார். சாரதா திடுக்கிட்டு விழிக்க நந்திதா என்று கூவிய கிருபாவையோ சதாசிவத்தையோ அவர் கண்டுக்கவே இல்லை. மேல பேசிட்டே போனான். அது மட்டும் இல்லம்மா, இனி நான் குழந்தைய பெத்துக்க மாட்டேன், நான் கருத்தர ஆபரேஷன் பண்ணிக்கிறேம்மா என்று சொன்னா உறுதியோட நந்திதா. ஐயோ என் தங்கமே அப்படின்னு சத்தமிட்டு கதறியபடி நந்திதாவை மார்போடு அழைச்சுக்கிட்டா சாரதா. அம்மா, உன் வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. அந்த வயசுல எவ்வளவு கனவுகளோட அப்பாவை நீ கல்யாணம் பண்ணிருப்பீங்க. அதையெல்லாம் என்னாலதான் அப்பா அழிச்சிட்டாரு. அதுக்கு எனக்கு மன்னிப்பே இல்லம்மா. நீதாம்மா எனக்கு எப்பவுமே முக்கியம் என்றால் அழுகையோட. அவ்வளவுதான். சாரதா உடைந்து கதறி அழுது. ஐயோ நந்து, உன் மனசை புரிஞ்சுக்காம நான் தப்பு பண்ணிட்டேம்மா. என் பேர குழந்தைய என் கையாலேயே கொல்ல பார்த்தனே, என்னை மன்னிச்சிடுமா என்று கதறி அழுதாள் சாரதா. இருவரும் அழுவதை பார்த்த சதாசிவம், நந்திதா அப்பா அப்பா பண்ணது மன்னிக்கவே முடியாத தப்புதான். ஆனா இப்போ அவர் உயிரோட இல்லல்லம்மா. அவரை பழி வாங்கறதா நினைச்சு அவர் பொண்ணு பழி வாங்கறது ரொம்ப தப்புமா. அதுவும் குழந்தையெல்லாம் அழிக்கிறது மகா பாவம் என்றார். என்னை மன்னிச்சிடுங்கண்ணா என்று அவள் கேட்கவும், விடுங்கத்த, போனது போட்டும், இன்னமும் உங்களுக்கு இந்த குழந்தைய அழிக்கணும்னு தோணுதா அப்படின்னு மட்டும் கேட்டான் கிருபா. ஐயோ இல்ல மாப்பிள்ளை, இல்லவே இல்லை. என் தங்கம் எப்போ எனக்காக அவ குழந்தைய இழக்க துணிஞ்சாலும் அப்பவே அந்த பழைய சாரதா செத்துட்டா என்றாள் சாரதா. இது என்னோட பேர குழந்தை, அது என் குழந்தையா நினைச்சு நான் வளர்த்த போறேன் என்றால் சந்தோஷத்தோட. அதை கேட்ட எல்லாருமே நிம்மதியும் மகிழ்ச்சியும் அடைஞ்சாங்க. கருணாகரி அப்படின்னு அழைச்ச சதாசிவம், இப்ப போய் ஒரு ஸ்வீட் செய், இனிதான் நம்ம குடும்பத்துல உண்மையான சந்தோஷமே வரப்போகுது என்றார் சதாசிவம். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சாரதா கிட்ட மிகப்பெரிய மாற்றம் தெரிஞ்சது.
நந்திதாவோட கால் கூட தரையில படாதவாறு அவளுக்கு பார்த்து பார்த்து செஞ்சா சாரதா. அலுவலகத்திலும் இந்த செய்தி தீயா பரவ எல்லாருக்கும் பார்ட்டி சொன்னான் கிருபா. இடையில சந்தோஷுக்கும் தியாவுக்கும் கல்யாணம் நிச்சயமாச்சு. தியாவை தவறா பேசிய குற்ற உணர்வுல அவகிட்ட ரொம்ப நல்லா பழகினா நந்திதா. நாட்கள் இப்படியே சந்தோஷமா போக நந்திதாவை ஸ்கேன் பண்ண டாக்டர் அவள் வயிற்றுல 2 குழந்தைகள் வளரத ஊர்ஜிதம் செஞ்சதும் எல்லாருக்கும் அளவில்லா சந்தோஷம். மருத்துவர் நந்திதாவை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குமாறு அறிவுறுத்தி அனுப்பினாரு. நந்திதாவுக்கு 6 மாசம் அப்போ கிருபாவுக்கு கொடைக்கானல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போன் வந்தது. சார், நாங்க கொடைக்கானல் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். உங்க எஸ்டேட் மேனேஜர் உங்க எஸ்டேட்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டதா ஒரு புகார் வந்திருக்கு. நீங்க கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா என்று காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் கேட்க உடனே கிளம்பினான் கிருபா. நந்திதாவுக்கு இந்த நிலைமையில கிருபா அவளை தனியா விட்டு போறது சுத்தமா பிடிக்கல. கிருபா கொடைக்கானல் போனா வர எப்படியும் 10 நாள் ஆகும் அப்படிங்கறனால அவனை பிரிஞ்சிருக்கிறது மனசுல கலவரத்தை தந்துச்சு நந்திதாவுக்கு. நந்து, இது ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நம்ம போகாம இருந்தா ரொம்ப தப்பாயிடும். நான் போயிட்டு சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன் கண்ணம்மா என்று சமாதானம் செஞ்சுட்டு நந்திதாவோட வயிற்றுல அழுத்தமா முத்தமிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் செல்லங்களா அப்படின்னு குழந்தைங்களையும் கொஞ்சிட்டு, நான் வர்ற வரைக்கும் அம்மாவை தொல்லை பண்ணாம சமத்தா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுத்தான் கிருபா. சரிப்பா என்று சொல்லும் வகையில் குழந்தைகள் வயிற்றில் உதைக்க அதை உணர்ந்தவன் மெய்சிலிர்த்து போனான். அவனுடைய மனைவியை ஆசை தீர பார்க்க நந்திதாவோ வெட்கத்துல தலை குனிஞ்சா. தன்னோட அப்பா கிட்டையும் சாரதா கிட்டையும் விடை பெற்றுட்டு கொடைக்கானல் திரும்பினான் கிருபா. காரில் போகும்போது 1000 கனவுகளோட போனான். தன்னோட மனைவி நந்திதாவுக்கு அடுத்த மாசம் வளகாப்பு செய்யணும். பிறக்கும் தன்னோட செல்வங்களை ஆசை தீர கொஞ்சணும், நல்லா படிக்க வைக்கணும், ஒரு ஆணும் பொண்ணும் பிறக்கும்னு டாக்டர்கள் உறுதி செஞ்சதுனால அவனுடைய கனவுகள் 1000 இருந்தது. இது எல்லாமே பலிக்குமா அப்படிங்கறத வரும் தொடர்களை பார்க்கலாமா? அத்தியாயம் 32. கொடைக்கானல் போன கிருபா நேரா போனது காவல் நிலையத்துக்கு தான். அங்குள்ள சப் இன்ஸ்பெக்டர் கிருபா கிட்ட பேசினாரு. சார், உங்க மேனேஜர் சங்கர் எஸ்டேட்ல வேலை செய்யற பொண்ணு கிட்ட தப்பா நடந்தது உறுதியாயிடுச்சு. அவங்க அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிட்டா விட்டுறோம்னு சொல்றாங்க. ஆனா உங்க மேனேஜர் ஒத்துக்கவே மாட்டேன்றாரு. நாங்க கை வச்சா அவருக்கு நல்லதே கிடையாது. நீங்களே பேசி பாருங்க. குற்றத்தை ஒத்துக்கிட்டா அவருக்கு நல்லது, கோர்ட்டுக்கு போனா அவருடைய வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லபடி ஜெயில் கம்பிகளுக்கு பின்னாடி இருந்த சங்கர் கிட்ட கிருபாவை கூட்டிட்டு போனாரு இன்ஸ்பெக்டர். நான் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டரை அனுப்பி வச்சான் கிருபா. சங்கரிடம் திரும்பி பேச ஆரம்பிச்சான். சங்கர், நீ என்கிட்ட எஸ்டேட் விஷயத்துல எவ்வளவோ ஏமாத்தி பணம் சுருட்டி வச்சிருக்க. எல்லாம் தெரிஞ்சும் நான் அமைதியா இருக்க ஒரே காரணம் உன்னோட குடும்ப நிலைமை தான். கல்யாண வயசுல உனக்கு 3 தங்கச்சிங்க இருக்காங்க. உன்னோட அம்மா உன்னை படிக்க வைக்க எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. நீ பண்றது எல்லாம் தெரிஞ்சா உன் நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சு பாத்தியா அப்படின்னு கேட்டதும், சார், நான் அந்த பொண்ணை எதுவும் பண்ணல என்றான் தெனாவிட்டாக. பொறுமை இழந்த கிருபா, இதோ பார் சங்கர், எந்த எவிடன்ஸும் இல்லாமையா போலீஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க? உனக்கு கடைசியா சொல்றேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா ஸ்டேஷன்ல நீ என்ன பண்ண தின்னுமுள்ள எல்லாத்தையும் ஒத்துக்கோ, மன்னிச்சிட்டேன். இல்லைனா ஒரு பொண்ணை பலாத்காரம் பண்ண குற்றத்தோட திருட்டு கேஸையும் உன் மேல போட்டுருவேன். நான் கிளம்புறேன். உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். முடிவு இனி உன் கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட போனான் கிருபா. அவன் அமர்ந்த சில நிமிஷங்களையே குற்றத்தை ஒத்துக்கிட்டான் சங்கர். அந்த பொண்ணை ஸ்டேஷன்ல வச்சே கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். சங்கர் கிட்ட மீண்டும் எஸ்டேட்டை ஒப்படைத்த கிருபா, உன் குடும்பத்துக்காக உன்னை மன்னிக்கிறேன் சங்கர். இனி இது போல ஏதேனும் தவறு நடந்தா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு எச்சரிச்சுட்டு சென்னை கிளம்பினான் கிருபா. வந்த வேலை இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு அவனே எதிர்பார்க்காதனால உடனே நந்திதாவை பார்க்கணும் போல தோன்றும் உடனே கிளம்பிட்டான். தான் கிளம்பிட்டதா நந்திதாவுக்கு சொல்லல. சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு நினைச்ச கிருபா. ஆனா விதி அவனுக்கு முன்னமே அங்க காத்துட்டு இருந்தது. பாவம், அவன் அறியவே இல்லை. கொடைக்கானல இருந்து கிளம்பும் போதே மணி மாலை 5 மணியை தாண்டிடுச்சு. மலையிலிருந்து இறங்க இறங்க மழையும் பிடிச்சிச்சு. காரை நிறுத்திட்டு மழை நின்ன உடனே போலாம் அப்படின்னு மூளை சொன்னாலுமே மனம் நந்திதாவே பார்க்க போகும் ஆவல்ல அதை அவன் கேட்கவே இல்லை. அதனுடைய விளைவு, ஒரு கொண்டை ஊசி வலையில கார் திரும்ப எதிரில வந்த லாரி கார் மேல மோத வர அதை சமாளிக்கிற விதமா காரை இடதுபுறமா நல்லா திருப்பி உடைச்சான் கிருபா. ஆனா அங்க இடதுபுறம் இருந்த சுவர் ஏற்கனவே மழையில இடிஞ்சிருந்ததுனால கார் அதை இடிச்சிட்டு மலையிலிருந்து உருள ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், கிருபாவுக்கு நினைவு இருந்தது.
தன்னோட மனைவி குழந்தைகளை நினைச்சுக்கிட்டே கண்களை மூடினா கிருபா. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் கனவு மாதிரி இருந்தது நந்திதாவுக்கு. திடீர்னு இரவு 10 மணிக்கு தன்னை சதாசிவம் எழுப்பி தன்னை கொடைக்கானல் வர எதுவுமே பேசாம கூட்டிட்டு போனது. கிருபாவோட கார் விபத்து மட்டும் சொன்னது. கிருபாவை மருத்துவமனையில சேர்த்திருக்கிறதா சொன்னாங்க. ஆனா கடைசி வரைக்கும் கிருபாவை கண்ணில் காட்டவே இல்லை. அழுது அழுது ஓஞ்சி போன அம்மா அதுக்கப்புறமா அம்மா கிட்ட வந்து, நந்து, கிருபா நம்மளை விட்டு போயிட்டாருன்னு அம்மா சொல்ல, குழந்தைகளுக்காகவாது நீ உன்னை சமாதானம் பண்ணிக்கணும்னு சொன்னதும் மயங்கி கீழே விழுந்தா. 10 நாள் நினைவை இழந்து ஹாஸ்பிட்டல்லே இருந்தா. நினைவு திரும்பினதும் கிருபாவோட உடலை ஒரு தடவையாவது பார்க்கணும்னு கதறி அழுததும் அம்மாவும் சதாசிவமும் கிருபாவோட உடல் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னதும் சந்தோஷ், பிரியா, தினேஷ், தியா எல்லாரும் அவளை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டதும் இன்னைக்கும் நினைவுல பசுமரத்து ஆணையை போல இருந்தது நந்திதாவுக்கு. இப்போ கிருபா இறந்து 5 வருஷங்கள் கழிஞ்சிருச்சு. கிருபாவின் உடல் கிடைக்கவே இல்லை. மலையிலிருந்து எங்கேயாவது கிருபாவோட உடல் மாட்டி இருக்கும் அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கிருபாவோட குழந்தைகள் அதிதி, ஆதித்யா 2 பேரும் இப்போ LKG படிச்சுட்டு இருக்காங்க. குழந்தைகளுக்காக வாழ பழகிட்டா நந்திதா. 2 பேரும் சாரதாவிற்கும் சதாசிவத்திற்கும் மட்டும் செல்ல குழந்தைகள் இல்லை, சந்தோஷ், தினேஷ், பிரியா, தியாவுக்குமே செல்ல குழந்தைங்களாயிட்டாங்க. தினேஷுக்கும் பிரியாவுக்கும் இன்னும் குழந்தைகள் பிறக்காதனால பல நாட்கள் அவங்கவுங்க பிரியாவோட இருந்தாங்க. தியாவுக்கும் சந்தோஷுக்கும் மானசா அப்படிங்கிற 3 வயசுல ஒரு பெண் குழந்தை இருந்தாலுமே அவங்களுடைய செல்லமே அதித்தியும் ஆதித்யாவும் தான். நந்திதாவோட நிலைமைதான் மிகவும் சொல்லவே முடியாதா இருந்துச்சு. கிருபா சத்தியம் வாங்கினதுனால இன்னும் தாலியை மட்டும் கழட்டாம இருந்தா. ஆனா தன்னோட சிரிப்பையும் குங்குமத்தையும் தொலைச்ச முகத்துல எப்பவுமே ஒரு அமைதி மட்டும் இருந்தது. சாரதாவுக்கு தான் எப்பவுமே ஒரு குற்ற உணர்வே இருந்தா. தெரிஞ்சோ தெரியாமலையோ ஜாதகத்தால புருஷனை எழுந்துடுவான்னு சொன்னது பழிச்சிடுச்சே அப்படின்னு தினமும் தவிச்சு போனா அவ. சதாசிவமும் கிருபாவும் எழுந்தது துவண்டு போனாங்க. தன்னோட பேர குழந்தைகளுக்காக உயிரை வச்சுக்கிட்டு வாழ்றாரு. குழந்தைங்கள் பிறந்தப்போ ஆதித்யா அப்படியே கிருபாவை உரிச்சு வச்சிட்டு இருந்தது பார்த்து அவருக்கு உடம்பு மனசும் பதறி போச்சு. அதிதி அப்படியே நந்திதாவை கொண்டு பிறந்தது. 2ம் செம வாளுங்க. அதே சமயம் ரொம்ப புத்திசாலி குழந்தைங்க. அம்மாவிடம் அப்பாவை பத்தி கேட்டா அழுவான்னு தெரிஞ்சும் அப்பாவை பத்தி கேட்கறதே நிறுத்திட்டாங்க 2 பேரும். குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தன்னோட வாழ்க்கையை கிருபா ஆரம்பிச்ச தொழில தன்னோட முழு மனசோட ஈடுபடுத்திக்கிட்டா நந்திதா. அவருடைய முயற்சியில இப்போ கிருபா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தமிழ்நாட்டுல நம்பர் 1 இருந்துச்சு. யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் தொழில முழு மூச்சோட கத்துக்கிட்டா சாதிச்சா நந்திதா. அம்மா அப்படின்னு அழைச்சுக்கிட்டே காரை விட்டு இறங்கி ஓடி வந்தாங்க 2 குழந்தைங்களும். என்ன வேலை இருந்தாலும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது தான் எப்பவுமே வீட்டுல இருக்கிறது நந்திதாவுக்கு வழக்கம். குழந்தைங்க ஏமாந்து போறத அவளால ஏத்துக்கவே முடியாது. ஓடி வந்து 2 பேரும் நந்திதாவை அணைச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு கன்னத்துல முத்தமிட்டாங்க. அம்மா, இவன் இன்னைக்கு அந்த ராணி கூட சண்டை போட்டான். இவனை எங்க டீச்சர் திட்டினாங்க என்றாள் அதிதி. அவ கம்ப்ளைண்ட் சொல்லும் போதே சாரதாவும் சதாசிவமும் ஹாலுக்கு வர நந்திதா, ஏன் ஆதி, ஏன் ராணி கூட சண்டை போட்ட என்று விசாரணை செய்ய ஆரம்பிச்சா. நந்திதா, ஆமா அம்மா, அவ என் பென்சில் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா, தரவே இல்லை, எடுக்கவே இல்லைன்னு போய் வேற சொல்றாமா, அதான் திட்டினேன் என்றான் ஆதித்யா. விடுமா, குழந்தைங்க சண்டை போட்டா நாளைக்கு சேர்ந்துப்பாங்க என்றார் சதாசிவம். அவருக்கு ஆதித்யாவையும் ஒரு வார்த்தை கேட்டால் பிடிக்காது. மாமா, நீங்க செல்லம் கொடுத்து கொடுத்துதான் ஆதி நிறைய வம்புகளை விலைக்கு வாங்கிட்டு வரான் என்றாள் நந்திதா. அவர் சிரித்துக்கொண்டே ஆதித்யாவும் அதித்தியும் அழைத்துக்கொண்டு அவருடைய அறைக்கு அழைத்து சென்றார். அதை பார்த்த சாரதா, அண்ணா குழந்தைகளுக்கு பிடிக்கும்னு இன்னைக்கு நானும் கருணாகரியும் சேர்ந்து இளநீர் அல்வா செஞ்சோம். அப்புறமா அவங்கள கூட்டிட்டு டைனிங் டேபிளுக்கு வாங்கண்ணா என்றாள் சாரதா. வாவ், இளநீர் அல்வாவா பாட்டி, இதோ 10 நிமிஷத்துல வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி துள்ளி குதிச்சு ஓடினாங்க அந்த 2 குட்டிகளும். அவங்க போறதையே பார்த்துட்டு இருந்த நந்திதாவோட கண்கள்ல தண்ணீர் கலங்கி நின்னுச்சு. மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி.